ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு என்னென்ன அளவுகள்னா ஒரு கை நீளம், கை சுற்றளவு, அப்புறம் ஆம்கோலோட அளவு வேணும். இப்போ வந்து இந்த மாதிரி பார்டர் உள்ளதாக இருந்தால் பார்டரோட இதோட நல்ல பக்கமும் மேலே இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்லீவோட நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இப்படி சமமாக அப்படி வச்சுக்கணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி துணினா விலகும், அதனால் வந்து கரெக்டாக அதில் வந்து நம்ம ஒரு பின் மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா விலகாது. இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கை நீளம் 7னா நீங்கள் மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறீங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து 7 நீங்கள் தைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஒரு கோட் போட்டணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து அளந்து பார்க்கணும் எவ்வளோ வருதுன்னு. 7.5 வச்சுக்கிறணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 7.5 வந்து இங்கேருந்து இங்கே வைக்கணும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 32னா அதை 8 டேபிள்ஸால் வந்து டிவைட் பண்ணோன்னா 4 வரும். அப்போ அந்த 4ல் -1 இன்ச்சு பண்ணிங்கன்னா 3. கரெக்டாக நீங்கள் இப்படி போட்டிருக்க இடத்துல இங்கேருந்து இங்கே 3 இன்ச்சு இப்படி வைக்கிறோம். நம்ம ஆல்ரெடி எடுத்த அந்த 7.5 இன்ச்சு இருக்கு இல்லையா, அந்த 7.5 இன்ச்சை இப்படி வைக்கணும். வச்சுட்டு தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ கை சுற்றளவு பார்த்திங்கன்னா இதில் வந்து 5 இன்ச்சு, அந்த 5 இன்ச்சு கை வச்சிரும் கை சுற்றளவு. இப்போ வந்து இது இப்படி இங்கே வந்து 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காக. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஷோல்ட்ரு இணையக்கூடிய இடம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் இதை இப்படியே சாதாரணமாக இப்படி போட்டு இந்த இடத்துல இப்படி ஸ்டாப் பண்ணி இங்கே வரும்போது இது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வரும். அடுத்த ஷேப் என்ன பண்ணால் இந்த மாதிரி லைட்டாக அப்படி தொட்டு, இதுதான் வந்து ஒரு ஸ்லீவோட மெத்தட். இந்த மாதிரி இது பண்ணும்போது இங்கே ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை இப்படி இப்போ உள் ஷேப் வெட்டும் போது என்ன பண்ணால் இந்த 2 துணியை மட்டும் பிரித்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு எங்கன ஷேப் வரைஞ்சிருக்கோமோ அந்த இடத்துல, அதாவது இங்கே தொட்டுறாமல் கரெக்டாக 1.5 இன்ச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து இப்படி இது பண்ணி பொறுமையாக வெட்டணும். கரெக்டாக எங்கன வந்து இந்த இடத்துல இந்த இதோடு எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா இதை மாற்றிடக்கூடாது. இதே இப்படி வச்சு இது இந்த பக்கம் இதோட பேக் சைடு இப்படி வச்சு தைச்சிங்கன்னா தான் கை வந்து மாறிடாது. இப்போ இந்த பக்கம் இந்த இன்ட்டு போட்ட பகுதி இப்படி வரணும். ஸ்லீவுன்றது இந்த மாதிரி வரணும்.